ஆமாம், ஒரு அருமையான அழகான பாடலை பார்த்திருந்தோம். அந்த பாடல் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ள போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் கர்நாடக சங்கீதத்தில் கைதேர்ந்தவர் என்று சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் 1-2 பாடல்கள் தமிழ் திரையுலகில் கூட அவர் பாடியிருக்கிறார். அவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கேள்விகளை கேட்டு கூட என்னிடமிருந்து பதில்களை பெற்றுக்கொண்டு யாராக இருக்கலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்வதற்காக முதலாவதாக ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். வணக்கம் தூயவன் ராதியா பரமலிங்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமாகவே இருக்கின்றோம். ஆமாம், பேசி நீண்ட காலம் ஆயிட்டது இல்லையா? சரி, சொல்லுங்க. இப்போ என்ன என்னுடைய மனதில் போகிற யாராக இருக்கலாம்? இப்போ ஒரு கர்நாடக இசையில் தேர்ந்தவர்னு சொல்றீங்க. அவ படங்கள் நடிச்சிருக்கிறா. அவர் நடிகை தான். அவரை நாங்கள் சொல்வதென்றால் நடிகை சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் அவருக்கு கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி இருக்கிறது. எந்த கால பகுதியில் நடிக்க வந்தா? இவர் 60களின் பகுதியில் வந்தார், சிறுமியாக. 60களில்? சிறுமி என்றால் ஆக சின்ன பிள்ளை என்று இல்லை, 60களின் பகுதியில் வந்திருந்தார். 60 நாங்க பிறக்கவே இல்லை. ஆமாம், நான் பிறந்திருந்தேன். அப்ப நான் உயிரோடு இருக்கிறாவா? அவர் உயிரோடு இப்பொழுது இல்லை. இல்லை, அந்த சிறுமியாக வந்தா. விளங்கல? இவர் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாவா இல்லாடி குணச்சித்திரங்கள்லாம் நடிச்சாவா? கதாநாயகியாக பல படங்களில் நடித்திருக்கிறார். பெரும்பாலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். அம்மா வேடத்தில் நடித்திருக்கிறார். ஆமாம். அடுத்தது கமலஹாசனோட நடிச்சிருக்கிறாவா? கமலஹாசனோடு நடித்திருக்கிறார். ஆமாம், அவர் கிட்டத்தட்ட எல்லாரோடையும் நடித்திருக்கிறார். எல்லா நடிகர், அதாவது இடைக்காலத்தில் இருக்க சுகுமாரோட கிட்டத்தட்ட எல்லாரோடையும் நடித்திருக்கிறார். நிறைய திரைப்படம் நடித்திருக்கிறார். அப்படி என்றால் நான் எனக்கு தெரிந்தவரை சொல்லிட்டு போறேனே, சரியோ பிள்ளையோ. ஸ்ரீவித்யா? ஸ்ரீவித்யா என்பது, ஸ்ரீவித்யாவுக்கு சங்கீத ஞானம் இருக்குதா? ஆமாம். பாடல் பாடியிருக்கிறாவா? கர்நாடக சங்கீதத்தில் இருந்தால் கேள்விப்பட்டேன். சரி, இப்பொழுது நாங்கள் ஸ்ரீவித்யா சரியா தவறா என்பதை நேதாஜி சொல்லும் பொழுது பார்க்கலாம். நன்றி வணக்கம். இல்ல நன்றி வணக்கம் இல்ல, நேதாஜிக்கு அடி கொடுத்தா சரி. இப்ப சரி, நேதாஜி மீண்டும் ஒருக்கா, அதாவது கம்ப்யூட்டர் ஜி மாதிரி, கம்ப்யூட்டர் ஜி சரி பார்த்து சொல்லுங்க, சரி பார்த்து சொல்லணும். நேதாஜி மீண்டும் ஒருக்கா பாருங்க. ஸ்ரீவித்யாவா? இல்ல, வரவே இல்லையே. நீங்க தான் நிக்கிறீங்க. நான் தான் நிக்கிறேனா? ரெண்டு தடவை வருகிற இல்லையா? அதை முதலோடய விட்டுருக்கலாமே. சரி, இல்ல ஸ்ரீவித்யா என்பது சரி. சரியா? ஆமாம், ஸ்ரீவித்யா என்பது சரியான பதிலாக இருக்கிறது. இப்பொழுது நேதாஜி கொஞ்சம் மாற்றி போட்டு விட்டார். ஆனாலும் ஸ்ரீவித்யா என்பது சரியான பதில். கொஞ்சம் யோசிச்சேன் நான். 60ல சிறுமியா நடிச்சிருக்கிறாவோ? ஆமா, 67ஆம் ஆண்டு திருவருட் செல்வர் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவர். அதுக்கு பின்பதாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், ரஜினிகாந்தனுடைய முதல் படத்தில் கூட அவர் நடித்திருப்பார். அதான் சொல்லியிருந்தேன், அபூர்வராகம் திரைப்படத்தில் நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் நடித்த பொழுது அவருக்கும் ஒரு தகவலாக சொல்றேன், அவருக்கும் கமலஹாசனுக்கும் இடையில் ஒரு காதல் ஒன்று உருவாயினதாம். நமக்கு என்னத்துக்கு இருந்தாலும் தகவலை சொல்லிக்கொள்வோம். இரு வீட்டாரும் சம்மதம் இருந்ததான் பிறகு விலகி சென்றுட்டாங்களாம்னு சொல்லி தகவல் சொல்றது இணையத்தில். இவர் பாடலெல்லாம் பாடியிருக்கிறான்னு சொன்னால் நிறைய பாடலில் 1-2 பாடல் பாடியிருக்கார். அதுக்கு முன்பதாக அவருடைய சங்கீத ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்பொழுது தேடி கிடைக்கவில்லை. முன்பொரு முறை நான் வாசித்திருக்கிறேன், புத்தகங்களில் வாசித்திருக்கிறேன், அதாவது சஞ்சிகைகளில் வாசித்திருக்கிறேன். ஆமாம், இவருடைய அம்மா ஒரு பாடகி, வசந்தகுமாரி என்று. ஆமாம், அவர் மேடைகளில் பாடும்பொழுது இவரை மடியில் வைத்துக்கொண்டு அல்லது பக்கத்தில் வைத்துக்கொண்டு பாடுவாராம். அதனால் இவர் கிட்டத்தட்ட 2 வயதோ ஏதோ இருக்கும் பொழுது, மிக மிகச் சிறுமியாக குழந்தையாக இருக்கும் பொழுதே 100 சொச்சம் ராகங்கள் அவர் ஆலாபனை செய்தால் அல்லது அந்த ஸ்வரங்களை சொன்னால் என்ன ராகம் என்று கண்டுபிடிக்கும் அளவுக்கு திறமை வந்தவராம். ஆனாலும் இவர் பாடல்கள் அதிகமாக பாடவில்லை. அவர் பாடிய பாடல் ஒரு பாடல் தான் பிரபலமாக இருக்கிறது. அந்த பாடலை நாங்கள் உங்களுடன் பேசிய பிறகு போடுகிறோம். அதற்கும் கர்நாடகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அவர் எப்படி பாடியிருப்பார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நடக்கும்
पंजाब लाला बड़ा जोरे बम्बई वाला जिगरी दोस्त पंजाब लाला बड़ा जोरे संड बजारे मामा கொஞ்சம் உஷாரு संड बजारे मामा கொஞ்சம் உஷாரு ஆமாம், கர்நாடக சங்கீதத்தில் தேர்ந்த ஒரு நடிகை எப்படியான பாடல் பாடியிருக்கிறான்னு பாருங்கள். இருந்தாலும் இந்த பாடல் கூட அந்த காலகட்டங்களில் பிரபலமான ஒரு பாடலாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆமாம், ஸ்ரீவித்யா மிகப்பெரிய ஒரு சிறந்த நடிகை என்று சொல்லிக்கொள்ளலாம். அவர் புற்றுநோய் காரணமாக நம்ம எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். அதாவது என்னுடைய மனதில் இருக்கும் அடுத்த பகுதியில் அடுத்த நபருக்கு போக போகிறோம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகர். இவர் தொலைக்காட்சியிலிருந்து எப்படி சொல்லலாம், தமிழில் சொல்வதென்றால் திரையுலகுக்கு வந்திருந்த சொல்லலாம். தமிழ் திரையுலகுக்கு வந்திருந்தார். தொலைக்காட்சியிலிருந்து தமிழ் திரையுலகுக்கு வந்திருந்த ஒரு நடிகரை பற்றி தான் இப்பொழுது நாங்கள் என்னுடைய மனதில் இப்பொழுது அவர் இருக்கிறார். அவரை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இவர் நாயகனாக பெரும்பாலும் நடித்திருக்கிறார். அதே போல 2-3 நாயகர்களில் ஒருவராக கூட சில படங்களில் நடித்திருக்கிறார். ஆகவே இவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர் வணக்கம். ஆமாம், ஒரு நேர் இணைந்திருந்தார். அவர் காத்திருக்காமல் சென்று விட்டார். ஆகவே மீண்டும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் மற்ற நேர்களும் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகர். இவர் தொலைக்காட்சியில் நடித்து கொண்டிருந்தவர். அதன் பின்பதாக இவர் திரையுலகுக்கு வந்திருந்தார், தமிழ் திரையுலகுக்கு வந்திருந்தார். இவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிறந்தவர், ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அல்ல என்று தகவல் சொல்லுது. ஆகவே இந்த நடிகர் யாராக இருக்கலாம்? பெரும்பாலும் இவர் நாயகனாக நடித்திருப்பார். சில 1-2 திரைப்படங்களில் 2-3 பேருடன் சேர்ந்து கூட இவர் நடித்திருக்கிறார். இவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி பதிவுக்கு கீழே கமெண்ட் செய்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நேரலையில் இப்பொழுது நாங்கள் காட்டுவது போல காட்டுவோம். அதே நேரத்தில் லைக் செய்தால் உங்களுடைய பேர் இங்கே வாசிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய டப்ஸ் மாஸை பார்க்க போகிறோம். டப்ஸ் மாஸை அடுத்து இணையும் நேர்களை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கிறோம். ஆகவே மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகர். இவர் பெரும்பாலும் நாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இவர் தொலைக்காட்சியிலிருந்து திரையுலகுக்கு வந்திருந்தவர். என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைனா 10 தரேன். இல்லை என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேற ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேற தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். ஏய், உன்னை இந்த பில்டிங்கை கட்ட விடாம செஞ்சு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சு இந்த குப்பத்த ஜனங்களை உன்னை செருப்பால அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைக்க வைக்கல. அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்பேன். ஆமாம், எங்களுடைய கலைஞர்களின் டப்ஸ் மாஸை பார்த்திருந்தோம். இவர்கள் லண்டனைச் சேர்ந்த கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த டப்ஸ் மாஸை உருவாக்கியிருப்பார்கள். வேலையில்லா பட்டதாரி என்ற திரைப்படத்தின் ஒரு காட்சியை டப்ஸ் மாஸ் மூலமாக இப்படி காட்டியிருப்பார்கள் சொல்லிக்கொள்ளலாம்.
சரி, இப்பொழுது நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் நிகழ்ச்சியில் என்னுடைய மனதில் இப்பொழுது இருப்பவர் யார் என்று பார்த்தால் ஒரு நடிகர். இவர் நாயகனாக பெரும்பாலும் நடித்திருப்பார். அதே நேரத்தில் சேர்ந்து கூட இவர் பல நாயகர்களோடு சேர்ந்து கூட இவர் நடித்திருக்கிறார் சொல்லிக்கொள்ளலாம். தொலைக்காட்சியிலிருந்து திரையுலகுக்கு வந்திருந்தவர் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம், நான் மீண்டும் கோணேஸ்வரன் துயோன். சொல்லுங்கள் கோணேஸ்வரன். இவர் எந்த காலப்பகுதியில் அறிமுகமாயிருந்தார்? இவர் 2000களின் ஆரம்பம். மணிரத்னம் போன்ற பெரிய பிரபல இயக்குநர்களின் நடிப்பில் நடித்திருக்காரா? மணிரத்னத்தின் இயக்கத்தில் நடித்ததாக தெரியல. இவருடன் நடித்த கதாநாயகிகளை பற்றி கூற முடியுமா? அவர்களை பற்றினால் நாங்கள் பேசக்கூடாது, தப்பு. அவர் நடித்த படங்கள் ஏதாவது திரைப்படங்கள் ஏதாவது தேசிய விருதுக்கு போயிருக்கின்றனவா? தேசிய விருதுக்கு போகும் அளவுக்கு நடிக்கவில்லை. ஆனால் இவருடைய திரைப்படங்கள் வெற்றி பெற்ற திரைப்படங்கள்லாம் இருக்கின்றன. அவருடைய தகப்பனார் அவர்கள் யாராவது திரைத்துறையில் இருக்கின்றார்களா? அவர்கள் யாரும் தமிழ் திரையுலகில் இல்லை. இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவராகியால் இவர் பெரும்பாலும் தமிழ் தான் பேசுகிறார். தமிழ் திரையுலகில் தான் இருந்தவர். இப்பொழுது தமிழ் திரையுலகில் இருந்தாலும் மற்ற மொழிகளில் தான் கூடுதலாக நடிக்கிறார். இப்ப சமீபத்தில் அவரது திரைப்படங்கள் ஏதாவது வந்திருந்ததா? வந்திருக்கிறது, இந்த வருஷம் வந்திருக்கு. அவருடைய தகப்பனார் யாரும் நடிகரா? இல்லை, தமிழ் திரையுலகை சேர்ந்தவங்க இல்லை. இவர் தொலைக்காட்சி சிறு தகவல் ஒன்று தர முடியுமா? தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தவர். தொலைக்காட்சி என்ன சொல்லியிருந்தேன், இப்போ சொல்கிறேன். தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருந்தவர். தொலைக்காட்சி நாடகங்கள் சொல்லுவோம், தொடர் நாடகங்களில் நடித்திருந்தவர். பிறகு தமிழுக்கு ஒரு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாக இருந்தார். அந்த அறிமுகமான திரைப்படத்திலேயே அவர் பேசப்பட்டார். முதல் திரைப்படத்திலேயே இவர் பேசப்பட்டார். அதே நேரத்தில் முதல் திரைப்படமே வெற்றி படமாக அமைந்திருந்தது. நிச்சயமாக 2 நேர்களுக்காவது எடுத்து கொடுத்து நீங்கள் மீண்டும் அடைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகர் என்று சொல்லியிருந்தேன். இவர் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து கொண்டிருந்தவர். பிறகு தமிழ் திரையுலகுக்கு வந்திருந்தார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அல்லர். ஆனாலும் தமிழ்நாட்டில் பிறந்ததனால் தமிழ் பேசுபவர். அதே நேரத்தில் தமிழ் திரையுலகில் தான் இவர் ஆரம்பித்திருந்தார் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இப்பொழுது தமிழில் திரைப்படங்கள் குறைவாக இருந்தாலும் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். அதே நேரத்தில் பிற மொழிகளில் பெரும்பாலும் இப்பொழுது தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருக்கிறார் சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம். சரி, அவரை காணவில்லை. ஆகவே என்னுடைய மனதில் இருக்கும் அந்த பிரபலம் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்தறிந்து சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் யோசிக்கும் வரைக்கும் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய குறும்படத்தோடு இணைந்திருப்போம். ஆமாம், ஒரு நேர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சரி, ஒரு நேர் இணைந்திருந்தார். அதற்குள் அவரை காணவில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்கள். இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் இப்பொழுது இருப்பவர் யார் என்று பார்த்தால் ஒரு நடிகர். இவர் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து தமிழ் திரையுலகுக்கு வந்திருந்தார் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இவர் நாயகனாக அறிமுகமாயிருப்பார். அறிமுக திரைப்படமே வெற்றி படமாக அமைந்திருந்தது. அதற்கு பின்பதாக இவர் 2-3 நாயகர்களுடன் சேர்ந்து கூட சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்.
அந்த பிரபலம் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஆகவே விளம்பர இடைவெளியை அடுத்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான நேரம் உங்கள் தரப்படும். நீங்கள் என் மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம் என்று ஊகித்தறிந்து சொல்லலாம், அல்லது நீங்கள் நேரில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான தகவல், மேலதிக தகவல் தேவை என்றால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கேள்விகள் எவ்வளவு வேண்டும் என்றாலும் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்கிறோம். என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் நேர்களை. இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகர். இவர் தொலைக்காட்சி தொடர்களிலிருந்து தமிழ் திரையுலகுக்கு வந்திருந்தவர் சொல்லியிருந்தேன். இப்பொழுது ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் தீய வெஞ்சேபிலேருந்து உமா காண்டிபன். சொல்லுங்கள் உமா காண்டிபன். இவர் அந்த அந்த நடிகராக நடித்த படங்கள் பாடசாலை கதைகளோட சம்பந்தப்பட்ட படங்களா? பாடசாலை சம்பந்தமான கேள்வி படங்களா? பாடசாலையோட நடிக்கிற அந்த படத்திலேயா நடிச்சவர்? அந்த கதையோட சம்பந்தப்பட்ட படங்கள்லையா? பாடசாலை கல்லூரி எல்லாம் பாடசாலை சம்பந்தமான படம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கல்லூரி சம்பந்தமான திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். இது இப்ப அந்த இப்ப இப்பவும் நடிச்சு கொண்டிருக்கிறாரா? இந்த வருடம் கூட அவருடைய திரைப்படம் வந்திருந்தது. இந்த வருடமா? நிறைய படம் கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரா? நடித்திருக்கிறார். 10 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். மற்ற நடிகர்களோட சேர்ந்து கூட திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். இவரை சொல்வதென்றால் எப்படி சொல்லலாம்? ஆமாம், இவர் ஒரு காதல் நாயகனாகத்தான் இருந்தார் ஆரம்ப காலத்தில். ஆமாம். பிறகு இடையில் ஆக்ரோஷ நாயகனாக நடித்திருந்தார் 2 திரைப்படங்களில். அது சரியாக போகவில்லை. பிறகு அவருக்கு வேறு மொழிகளில் வாய்ப்பு கிடைக்க அந்த பக்கம் போய்விட்டார். அப்படியே இருந்தாலும் அடிக்கடி வந்து இங்கே இடைக்கிடைன்னு சொல்லலாம், அடிக்கடியில் இடைக்கிடையே வந்து இங்கே நடித்து விட்டு போவார். நாயகர்களுடன் சேர்ந்து கூட சில திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அப்ப அந்த சேர்ந்து நடித்த நடிகர்கள் விஜய் அவர்கள் வருமா? விஜய் என்ன பேர்? விஜயோட அவர்களோட நடிச்சிருக்கிறாரா? விஜயோட நடித்திருக்கிறார் அவர். சூர்யாவோட நடித்ததாக தெரியல. அந்த ஒரு படம் இருக்கு, அந்த என்னது ராணுவ படம், அது பிரபலியமானதா? ராணுவ படம் அப்படி சொல்ல முடியாது. சரி, சொல்லி பாக்குறேன். 2 பேர் இருக்கு. ஒவ்வொன்றா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, பிறகு மற்ற சொல்லுவோம். நேதாஜியை கூப்பிட்டு அறிவி போடுவீங்க. எனக்கு தானே பயமா இருக்கு நேதாஜியை பார்க்கும்பொழுது. நான் தாங்க இருந்தானே, நீங்களும் தாங்கி கொள்ளலாம். சரி, என்ன ஸ்ரீகாந்த்? ஸ்ரீகாந்த் என்றால் பழைய நடிகர் ஸ்ரீகாந்த், புது நடிகர் ஸ்ரீகாந்த். சரி, புது நடிகர் ஸ்ரீகாந்த் சரியா தவறா என்பதை இப்பொழுது நேதாஜி காட்டுவார். ஆமாம், வாழ்த்துக்கள் உமா காண்டிபன். உண்மையிலே இவர் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துக் கொண்டிருந்தார். பிறகு ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். அந்த திரைப்படம் மிகவும் வெற்றி பெற்ற திரைப்படமாக இருக்கும். பின்பதாக அவர் ஏப்ரல் மாதத்தில் உட்பட பல திரைப்படங்கள் நடித்து சினேகாவுடன் நடித்திருந்தார். ஆமாம், சினேகாவுடன் கிசு கிசுக்க கூட பட்டிருந்தார் உண்மையிலேயே. ஆனாலும் அவர் அப்படி அல்ல என்று காட்டிவிட்டு போனார். அதே நேரத்தில் இவர் கருபழனியப்பாவின் திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். பார்த்திபன் கனவு போன்ற சதுரங்கம் போன்ற திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அது அவருக்கு பெயர் கொடுத்திருந்தது. பிறகு நீங்க சொன்னது போல போஸ் நடித்திருந்தார், ஜூட் நடித்திருந்தார், கொஞ்சம் அவர் அதிரடியாக நடித்திருந்தார். அது பெரிதாக எடுபட இல்லை. இப்பொழுது அண்மையில் சவுகார்பேட்டை என்ற திரைப்படம் வந்திருந்தது. நீங்கள் சொன்ன குறிப்பு என்னன்னு சொன்னால் நண்பன் திரைப்படத்தில் நடித்திருப்பார். அதே போல பிருத்திவிராஜ், எங்களுக்கு 2 பிருத்திவிராஜ் இருக்குது. ஒன்று பப்ளு, ஒன்று பழைய நடிகர். மற்ற பிருத்திவிராஜ் சேர்ந்து ஒரு படம் நடித்திருக்கார், கனா கண்டேன் என்று. கடல் நீரிலிருந்து நன்னீரை குடிநீரை எப்படி ஒரு ஆராய்ச்சியும் ஒரு இளைஞனாக நடித்திருப்பார். அது கூட ஒரு தரமான படம் தான் அது. படம் கூடுதலா நீங்க சொல்ற ரோஜா கூட்டம், போஸ், மற்றது பார்த்திபன் கனவு, இப்படி கன படங்கள் பார்த்திருக்கிறேன். நல்ல படங்கள், நல்ல படமாக இருந்தது. நண்பன், கனா கண்டேன் கூட உட்பட. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆமாம், நன்றி, வணக்கம். ஸ்ரீகாந்த் நடித்த நாடக தொடர்களுடைய காட்சியை காட்டுவோம் தேடி பார்த்தோன்னா எங்கேயுமே கிடைக்க இல்லை. ஆகவே அவரை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் இப்பொழுது அடுத்த பிரபலத்துக்கு போவோம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருக்கும் ஒரு பிரபலம் இயக்குனராக இருக்கிறார். அதே நேரம் இவர் தயாரிப்பாளரும் கூட. என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர். ஆரம்ப காலகட்டங்களில் இவர் நடிகராக ஆசைப்பட்டு நகைச்சுவை நடிகராக இருந்து பிரபலமான ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் உருவெடுத்திருக்கிறார். நிறைய தகவல் தந்திருக்கிறோம். ஆகவே இவர் ஒரு இயக்குனர்,
தயாரிப்பாளர். ஆரம்ப காலகட்டங்களில் நடிகராக வேண்டும் என்ற ஆவலினால் நகைச்சுவை நடிகராக ஆரம்பித்திருந்தவர். பின்பு இவருடைய வழி மாற்றப்பட்டு இயக்கத்துக்கு வந்து இயக்குனராக, மிகப்பெரிய இயக்குனராக இப்பொழுது இருக்கிறார். அந்த பிரபலம் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் ஊகிக்கலாம், கேள்விகள் கேட்கலாம். கேள்விகளுக்குரிய பதில்களை நான் சொல்லும் பொழுது அதிலிருந்து கூட நீங்கள் என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம் என்று கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். அதே போல் நாங்கள் டிஎம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றி பதிவுகளில் நீங்கள் கமெண்ட் செய்தால் இப்பொழுது நாங்கள் காட்டுவது போல நேரில் அதை காட்டுவோம். அந்த கமெண்ட்ஸ் நிச்சயமாக நிகழ்ச்சி சம்பந்தமானதாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் அல்லது பதில்களாக இருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் லைக் செய்தால், அந்த பதிவை லைக் செய்தால் இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் உங்களுடைய பெயர்களும் இங்கே வாசிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நேர் வணக்கம். ஆமாம், ஒரு நேர் இணைந்திருந்தார், அவரை காணவில்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர். இவர் நடிகராக வேண்டும் என்ற ஆவலினால் திரையுலகுக்கு வந்திருந்தார். நகைச்சுவை நடிகராக இருந்தார். பிறகு இவர் வழி மாற்றப்பட்டு மிகப்பெரிய இயக்குனராக மாறினார். இவர் யார் என்று சொல்லிக்கொள்ள ஒரு நேர் வணக்கம். 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 யார் பேசுறீங்க? வணக்கம், நான் மேரி அதைக்கிறேன். மேரி, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். நீங்கள்? நல்ல சுகமா இருக்கிற மேரி. என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நான் இவ வந்து இந்த அர்ஜுனை வச்சு படம் எடுத்திருக்குதா? அர்ஜுனை வைத்து படம் எடுத்திருக்கிறாரான்னு கேட்குறீங்களா? ஆமா. இயக்குனராகவா டைரக்டராகவா? டைரக்டர். ஆமாம், இயக்குனராக, டைரக்டராக எடுத்திருக்கிறார். அர்ஜுனை வைத்து எடுத்திருக்கிறார். நான் சொல்லி பார்க்கிறேன் வந்து சங்கர். சங்கர்? ஆமா. சங்கர் நடிகரா? நடிகர் இல்ல, நான் சொல்லியிருந்தேன் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகராக ஆரம்பித்திருந்தவர். நடிகராக நடிச்சிருக்கலாம் போலதான் தெரியுது எனக்கு. என்னுடைய பதில் வந்து சங்கர். சங்கர் தான் பதில். நாங்க எப்படி குழப்பினாலும் சங்கர் தான் பதில். சொல்லி பாக்குறேன், நீங்க தான் சொல்லணும் விடை. நானும் இல்ல, நேதாஜி தான் சொல்லணும். நேதாஜி வரட்டும் அப்போ. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எதை பற்றி கண்டுபிடிச்சீங்க? சும்மா சொல்லி பார்த்தேன். நான் வந்து சும்மா தான் சொன்னீங்க. இல்ல, நீங்க சொன்னதை வச்சு சொல்லி பார்த்தேன். சரி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமாம், சங்கரை பொறுத்த வரைக்கும் இவர் அவருடைய கல்லூரி காலங்களில் நாடகங்கள் எல்லாம் இயக்கி நடித்து கொண்டிருந்தார் சொல்லிக்கொள்ளலாம். இவருடைய ஒரு கல்லூரி விழாவுக்கு போன S.A. சந்திரசேகர் உங்களுக்கு தெரிந்திருக்கும், விஜயனுடைய அப்பா. அந்த காலத்தில் அவர் பிரபலமான இயக்குநராக இருந்திருந்தார். இந்த இடத்தில் போன நேரம் இவரை கண்டு, அதாவது சங்கரை கண்டு இவரிடம் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று அவரை கூட்டிக் கொண்டு போய் இவர் தனக்கு உதவியாளராக வைத்துக் கொண்டார். ஆனாலும் சங்கருக்கு இயக்கத்தில் இருக்கும் ஆர்வத்தை விட நடிப்பில் தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதனால் தன்னுடைய ஆர்வத்தை அவர் சந்திரசேகருக்கு தெரியப்படுத்த சந்திரசேகர் இவரை பயன்படுத்தி சில திரைப்படங்களில் நகைச்சுவையாளராக நடிக்க வைத்திருப்பார். இவரும் நகைச்சுவையாளராக நடித்து கொண்டிருக்கும் பொழுது சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார், இது உனக்கான பாதை அல்ல, இயக்கம்தான் உனக்கான பாதை என்று சொல்லி அவரை இழுத்து இயக்கத்துக்கு விட்டிருக்கிறார். இயக்கத்துக்கு வந்த பிறகு உண்மையிலேயே ஜென்டில்மேன் முதலாவது திரைப்படத்திலிருந்து இப்பொழுது கடைசியாக வந்த ஐ திரைப்படம் வரை இவர் மிக பிரமாண்டமான படங்களை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமல்ல, இந்திய அளவில் மிகப்பெரிய இயக்குநராக பார்க்கப்படுகிறார். உலகளாவிய ரீதியில் கூட இவருடைய பேரை எல்லா இடங்களிலும் அடிபடுகிறார் சொல்லிக்கொள்ளலாம். ஆமாம், சங்கரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். சங்கர் நகைச்சுவை நடிகராக எப்படி நடித்திருப்பார் என்பது இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தானே காட்டுறது. சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையணும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்டுல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான். எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு. அது எங்க இருந்து வந்தா என்னையா? மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா? அந்த முடனை அடின்னு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு இச்சின்னு மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்குது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்ற என்ன பாக்குற? பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சா மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? என்னடா சிரிக்கிறா? உண்மையிலேயே உங்களை நாய் நினைச்சிட்டாங்களோ என்னவோ? அப்ப கடிக்க வேண்டியதுதான்.
கிழிச்சிருவேன் கிழிச்சு. நான் நாய் இல்ல. நான் யாருன்னு சொல்றா? ஆமா, இவர் நாய் இல்ல, 4 ஊருக்கு ராஜா, சிங்கம்பட்டி ஜமீன்தாரு. என்ன பத்தியா பத்திரிகையில கண்ணா பின்னான்னு எழுதுற? பொட்ட கைத நெஞ்சில் இருக்க மஞ்சா சுத்த எடுத்துருவான். ஆமா, அவன போட்ட அரசியல்வாதிகளே கியூல நின்னுகிட்டு சலாம் அடிக்கிறாங்க. நீ ஏமாத்ரா பீஸ் பீஸா கிழிச்சிருவேண்டி. எந்திரிடா ஏந்திரடா சோமாரி. யாரடா சொல்றா? உங்களதாங்கோ. என்னையா சொல்றா? ஆமாங்கோ. நீ கொஞ்சம் வெளியில போ, நான் அவளை கவனிச்சிட்டு வர்றேன். இருவேறு திரைப்படங்களில் சங்கர் எப்படி தோன்றியிருக்கிறார், நகைச்சுவை நடிக்கிறார் என்று பார்த்திருந்தோம். உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விடயம்தான். இப்போ இவ்வளவு பெரிய இயக்குனர், அதுவும் ஹைடெக்கான இயக்குனர் சொல்லிக்கொள்ளலாம். இவர் பிரம்மாண்டத்துக்கு பேர் போன ஒருவராக இருக்கிறார். இப்படி ஒரு நகைச்சுவை, கிராமிய நகைச்சுவையில் நடித்திருக்கிறார் என்று தெரியும் பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவமாக, எங்களுக்கு வித்தியாசமான தகவலாக இருக்கிறது சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தோம் என்றால், என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் 10ஓடு 11ஆக தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பித்து நாயகியாக வலம் வந்து அதற்கு பின்பதாக இவர் குணச்சித்திர வடங்களில் இப்பொழுது கூட அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொள்ளலாம். அவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை, என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் 10ஓடு 11ஆக ஆரம்பித்து நாயகியாக சில திரைப்படங்கள் நடித்து, அவருடைய நாயகியாக நடித்த திரைப்படங்களின் பாடல்களில் முதல் திரைப்படம் வரை பிரபலமாக இருந்தன. அதற்கு பின்பதாக இவர் குணச்சித்திர வடங்களில் நடிக்க தொடங்கி இப்பொழுது கூட குணச்சித்திர வடங்களில் மிகவும் பிரபலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லிக்கொள்ளலாம். அந்த பிரபலம் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் டிபிஎம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய பதிவுக்கு கீழ், அதாவது என் மனதில் இருப்பவர் யார் என்ற பதிவுக்கு கீழ் நீங்கள் கமெண்ட் செய்தால் நேரடியில் உங்களுடைய கமெண்ட்ஸ் இப்பொழுது நாங்கள் காட்டுவது போல காட்டுவோம். அதே நேரத்தில் லைக் செய்தால் உங்களுடைய பேர்களை நிகழ்ச்சி முடிவதற்கு வாசிப்போம். என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று சொல்வதற்காக ஒரு நேயர் இணைவதாக தெரிகிறது. வணக்கம். சரி, அவரை காணவில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒரு புத்தம் புதிய பாடலோடு இணையப் போகிறோம். அந்த பாடலை பார்த்து கொண்டே என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை, என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் 10ஓடு 11ஆக ஆரம்பித்து நாயகியாக வலம் வந்து பின்பதாக இவர் குணச்சித்திர வடங்களில் இப்பொழுது வரைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஊகித்து கூட சொல்லிக்கொள்ளலாம், அல்லது என்னிடம் கேள்விகள் கேட்பதென்றால் கூட நீங்கள் தாராளமாக கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கான பதில்கள் சொல்வதற்கு நான் இங்கே தயாராக இருக்கிறேன். அம்மா தூண்டு கண்ணுக்குள்ள என்ன இசுத்துகினா, இம்மா சைசு நெஞ்சுக்குள்ள என்ன அடைச்சுகினா, ரொட்டா போல பிச்சு போட்டா, பொத்தல் ஜீன்ஸ ஒட்டு போட்டா, சூப்பு பாயா நின்ன என்ன சூப்பர் பாயா மாத்தி விட்டா, மனச கசக்கி காதல் அரக்கி சிரிச்சா, இங்கிலீஷ் பேசி நீ லுக்கும் போது ஐகோ வேற லெவலு. ஐயோ, 2 மொழியால நீ பேசும்போது காதில் இனிக்குது தமிழ். ஹனி கனியே என் ஹார்ட்டுக்குள்ள தித்திக்கிற அடியே, life is short and wait now beating is my heart. Yapa chapa tapa tapa, yip tap tapa tapa, yapa chapa tapa tapa, yip tap tapa tapa. ஆமாம், ஒரு பாடலோடு இணைந்திருந்தோம். இப்பொழுது ஒரு நேயர். வணக்கம்.
வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் துரசிங்கம். துளசிங்கம், சொல்லுங்கள். என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? எத்தனாம் ஆண்டு நடிக்க துறைக்கு வந்தார்? இவர் நடிப்பதற்கு 70களின் நிறைவான பகுதியில் வந்திருந்தார். இவர் கணவர் ஒரு இசைத்துறையில் இருக்கிறாரா? கணவர் என்ன? இவரின் கணவர் இசைத்துறையில் இருக்கிறாரா? இசைத்துறையில் இருப்பதாக இல்லை. இவர் இப்ப இந்த வரையும் படம் நடிச்சு வெளிவந்தார். நடிச்ச படம் இந்த வருடமா? ஆமாம். இவர் நடித்து கிட்டத்தட்ட எல்லா வருடங்களும் வந்து கொண்டிருக்கணும். இந்த வருடம் இது வந்திருக்கிறது. ஆமாம். இவர் கூட யோகான இதழே நடிக்கிறாரா? இவர் குணச்சித்திர படங்களில் கூடுதலாக நடித்திருப்பார். சில நகைச்சுவை காட்சிகளில் நகைச்சுவை வேடத்திலும் நடித்திருக்கிறார். சில வில்லத்தனமான வேடத்திலும் நடித்திருக்கிறார். பெரும்பாலும் குணச்சித்திர படங்கள். இவர் பாக்கியராயோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரா? இவர் அநேகமாக எல்லா நடிகரோடும் நடித்திருக்கிறார். அநேகமாக. ஏன்னா பல திரைப்படங்கள் நடித்திருக்கார். குணச்சித்திர வேடம் ஏற்றவர் என்று சொல்லும் பொழுது ஒரு வருடத்துக்கு எத்தனையோ படங்கள் நடித்து கொண்டிருப்பார் இல்லையா? கூடுதலா இப்போது நடிச்சிருக்கிறார். இப்பொழுது தற்பொழுது கூடுதலா குணச்சித்திர பாத்திரத்தை நடிச்சிருக்கிறார். ஆமாம். ஆரம்ப காலங்களில் இவர் 10-11 வந்து 2-3 திரைப்படங்களில் நாயகா நடித்து அதுக்கு பிறகு அவர் குணச்சித்திர வேடத்துக்கு மாறிவிட்டார். அவரோட அவர் கணவர் சொல்றீங்களா? இசைத்துறையை சேர்ந்தவரான்னு கேட்டீங்க. அதுவும் இல்லை, இயக்குனரும் இல்லை. இயக்குனர் இல்லை. நான் நினைச்ச இயக்குனர் இல்லை. அப்ப அவர் கூட 2 படங்களும் நினைச்சுவார். கதாநாயகியா கூடுதலாக நினைக்கல. இல்லை, தனி நாயகியாக ஒரு 2-3 திரைப்படங்கள் நடித்திருப்பார். அப்படின்னு நான் சொல்லி பாக்குறேன். நான் ஒரு ஆள் ஒன்றுதான் சொல்லுவேன். இல்ல ஒன்றுதான் சொல்லுவேன். நான் 2 படம் நாளைக்கு 2 கூடுதல் நடிச்சிருக்கிறா இருக்கணும். அவர் தாய் பாத்திரங்களுக்கு கூடுதலாக நடிக்கிறார். ஆமாம். இப்போ அண்மை காலங்களில் தாய் பாத்திரங்களில் நடிக்கிறார். பழைய திரைப்படங்கள் கூட நடித்திருக்கிறார். தாய் பாத்திரத்துக்கு தாய் பாத்திரம். சரண்யா மோகன். சரண்யா மோகன். சரண்யா மோகன். ஆமாம். நேதாஜி. தவறான பதில் துரசிங்கம். இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி வரணும் உங்களுக்கு. முதல் சரண்யா மோகன் என்பவர் ஒரு சிறுமி அல்ல, ஒரு இளம்பெண். சரண்யா மோகன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். யாரடி மோகன் திரைப்படத்தில் எல்லாம் நயன்தாராவுக்கு தங்கியாக வந்திருப்பார். சொல்லலாம். நீங்க சொன்ன பேரத்தை சொல்றேன். மற்றது வேலாயுதம் திரைப்படத்துல விஜய்க்கு தங்கையாக நடித்திருப்பார். அவர் தான் சரண்யா மோகன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமாம், அடுத்த வரை நீங்கள் கவிதையா? இல்ல போனாச்சில் நான் வந்து எனக்கு பார்த்து சொல்ல நீங்க போட்டீங்க. டப் பண்ணி சொல்லிட்டு போனீங்க. நேரம் போட்டு நேரம் போயிருக்கும். நான் உங்களுக்கு வாயால சொல்லாட்டி மனசால வாழ்த்து கொண்டிருப்பேன். இல்ல நேரம் போட்டு அந்த மாறுதான் பேர் முதல் இது நான் கண்டுபிடிச்சா அவரோட பேர் எனக்கு வரையில. ஓகே, நன்றியா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டீங்களா இல்லையா என்பது நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் சரண்யா மோகன் என்பவர் ஒரு இளம்பெண். ஆகவே நாங்கள் 70களின் கடைசியில் அவர் பிறந்திருப்பாரோ தெரியாது. ஆகவே 70 கடைசியில் நடிக்க வந்திருந்தார்னு சொல்லியிருந்தேன். ஆகவே அவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் தேடி கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். உண்மையிலேயே துரசிங்கம் சொல்லியிருந்தார் சென்ற முறை அவரை வாழ்த்தவில்லை என்று. உண்மையிலேயே நாங்கள் வாழ்த்தாவிட்டாலும் மனதால் உங்களை எப்பொழுதுமே வாழ்த்து கொண்டு தான் இருப்போம். எல்லோருக்கும் வாழ்த்து கிடைத்து கொண்டிருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் வேலைப்பாடுகள், அதாவது அடுத்தடுத்த நேர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது சில வேலைகளில் தவறவிட்டிருந்தால் அதற்காக வருந்துகிறோம். இன்னும் நேர் வணக்கம். அப்பா, ஒரு நேர் அணிந்திருந்தால் அவரை காணவில்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை, ஒரு நேர். வணக்கம். 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 சரி, காணையில் என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் 10-11 ஆரம்பித்து நாயகியாக சில திரைப்படங்களில் நடித்து பிறகு குணச்சித்திர பாத்திரங்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம்.
ஹலோ வணக்கம், நான் சுவிஸ்ல இருந்து அருந்தா. அருந்தா, சொல்லுங்கள் அருந்தா. என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நடிகை என்று சொன்னீங்க என்ன? ம். குழந்தை சித்திரமா நடிச்சவாவா? குழந்தை நட்சத்திரமாக நடிக்க இல்லை. நடிக்க இல்லை. திருமணம் ஆயிட்டாரா? திருமணமாகி விவாகரத்தும் நடந்துட்டுது. குயிலி? குயிலி என்பது சரியா தவறா என்பதை நேதாச்சி சொல்வார். தவறான பதிலாக இருக்கிறது அருந்தா, மன்னிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரம் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆகவே இந்த பிரபலத்தை நாங்கள் இன்னும் ஒரு நேரத்தில் சந்திப்போம், யார் என்று கண்டுபிடிப்போம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் என்னுடைய மனதில் இருப்பவர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட நேர்களை, ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்ட நேர்களை பார்த்தோம் என்றால் ராஜேஸ்வரி கந்தசாமி, உமா காண்டிபன், ராதிகா பரமலிங்கம், வாசுகி சுரேஷ், விக்னேஸ்வரன் ஆறுமுகம், மாலினி புவனேந்திரன், யோகா யோகன், செல்லா மோகன், தீபன், சுமிதா, ரஞ்சித்குமார் முருகேசன், கேக்ஸோ பிளாங்கோக், ரஜிகாந்த், ரஜய், விஜய் தர்ஷினி, விஜய், ஆந்தனி சின்னப்பன், பிரசாந்த் விஜயகுமார், கிருஷ்யான், சல்மான் கான், பொன்னம்பலம் கிருபா, சேனா KS சேனா, பத்தினியன் சாந்தனாக இருக்க வேண்டும், பிரமா டிவோஜன் ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அதே நேரத்தில் தொலைபேசி வாயிலாக ராதிகா பரமலிங்கம், கோணேஸ்வரன், உமா காண்டீபன், மேரி, துரைசிங்கம், அருந்தா ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். யாருடைய பேராவது விடுபட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் கொமெண்ட்ஸ் வாயிலாக இணைந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பான சேவையாற்றிய நேதாஜி அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அழகிய சந்தர்ப்பமான நாளை மாலை பிரித்தானிய நேரம் பிற்பகல் 5:30 மணி முதல் 7:30 மணி வரை இருவேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளான பாடலின் தேடல், இங்கே என்ன சொல்வது போன்ற நிகழ்ச்சிகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் தோழமையுடன் தூயவன். வணக்கம் நேர்களே.